கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். அந்த அதிகாரம் முழுவதையும் நாம் தியானிக்கலாம். 5 நபர்கள், there are 5 persons have a different prayer. 5 நபர்கள் வித்தியாசப்பட்ட ஜபமாக ஏறெடுத்தார்கள். நான் வாசிக்கிறேன் அல்லது உங்களுக்கு விளக்குகிறேன், கவனியுங்கள். வித்தியாசப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே 5 நபர்கள் வித்தியாசப்பட்ட ஜபத்தை ஏறெடுத்தார்கள். முதலாவதாக 18ஆம் அதிகாரம், லூக்கா 18ஆம் அதிகாரம், praying widow, ஜெபிக்கிற அல்லது ஜெபித்த விதவை. இரண்டாவது praying pharisee, ஜெபித்த ஒரு பரிசேயன். praying publican, ஜெபித்த ஒரு ஆயக்காரன். praying, ஜெபித்த, he prayed, எல்லாமே ஜெபித்தார்கள். நான்காவதாக praying ruler, அங்கு ஒரு தலைவன் ஜெபித்தான். praying beggar. 38வது வசனம். முன் நடப்பவர்கள், இருங்க நான் வாசிக்க சொன்னா வாசிக்க. praying widow, முதலாவது 3வது வசனம் வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரம், praying widow. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும். 18ஆம் அதிகாரம் 3வது வசனம். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்திலே போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜபம், எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் இயேசு ஒரு 5 காரியங்களை சொன்னதை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது ஒரு விதவை. நீங்கள் விதவை என்றால் அவளுக்கு எந்த விதமான ஒரு ஆதாரம் அவளுக்கு காணப்படவில்லை. விதவை குறித்து பழைய ஏற்பாட்டின் காலத்திலே, வேதத்திலே, புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கும் பொழுது widows were specially cared for under the law. நியாய பிரமாணத்தின் காலத்தில் அல்லது அந்த புஸ்தகத்தின் அடிப்படையில் ரொம்ப விசேஷமாக ரொம்ப அவர்களை கேர் எடுக்க வேண்டும் என்று நியாய பிரமாணம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், உபாகமம் 10ஆம் அதிகாரம் 18வது வசனம், ஏசாயா 1வது அதிகாரம் 17ஆம் வசனம் 23வது வசனம், மல்கியா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம், 9வது வசனம், 41வது வசனம், 1 தீமோத்தேயு 5:3. ஏறக்குறைய ஒரு 6-7 வசனங்களில், ஏறக்குறைய 5-6-7 வசனங்களில் விதவை குறித்தும் திக்கற்ற பிள்ளைகளை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. widows were specially cared under the law. நியாய பிரமாணத்தின் புஸ்தகத்தின் அடிப்படையிலும் நியாய பிரமாணத்தின் காலத்தில் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் ரொம்ப ஸ்பெஷலாக, விசேஷமாக அவர்கள் கவனிக்கப்பட்டார்கள். கவனியுங்கள்,
இந்த விதவைக்கு ஏதோ ஒரு காரியம் நியாயம் கிடைக்க வேண்டும். எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும். நீங்கள் உலகத்திலே பிறந்த நமக்கு வாலிபர்களோ, பிள்ளைகளோ, வாலிபர்களோ, முதியவர்களோ, திருமணமானவர்களோ, பரிசுத்தவான்களோ, நீதிமான்களோ, ஊழியக்காரர்களோ, எல்லாருக்கும் உலகத்திலே எதிராளிகள் உண்டு. 3ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியம். அப்ப ஏதோ ஒரு இன்சிடென்ட் has taken place between opposite and positive. சாதகமான இருக்கிற அந்த சூழ்நிலையிலும் எதிர்மறையாக இருக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். நீங்கள் முக்கியமான வார்த்தையை பயன்படுத்துகிறேன், எனக்கு என் எதிராளிக்கு இருக்கிற காரியம். அப்படியானால் உலகத்திலே நமக்கு ஒரு ஆப்போசிஷன் இருக்கும். பொதுவாக ஒரு நபராக இருக்கலாம், வேலை ஸ்தலமாக இருக்கலாம், ஊழியத்தின் பாதையா இருக்கலாம். There is opposition always in the world, in the family, with a neighbor or anything else. ஆனால் இந்த விதவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு நியாயாதிபதி, ஒரு ஜட்ஜு இருந்தான், அன்வான்ட் ஜட்ஜ், merciless judge, unwanted judge, merciless judge, hard-hearted judge. hard-hearted judge, இருதயம் கடினமுள்ள ஒரு நியாயாதிபதி. அவ போய் அந்த நியாயாதிபதிகிட்ட கேட்டாள். வெகு நாள் வரைக்கும் அவளுக்கு மனது இல்லாது இருந்தது. அவனுக்கு அவன் கர்த்தருடைய பயம் இல்லாதவன், தேவனுக்கு பயப்படாதவன். Even he did give any respect to the person or human being. மனுஷர்களை மதிக்காதவனாக காணப்பட்டான். அப்படிப்பட்ட கடினமான இருதயத்தில் உள்ளவனை கர்த்தர் அசைத்தார். 4ஆம் வசனம் வாசியுங்கள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனது இல்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும். 5ஆம் வசனம், இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். hard-hearted judge, merciless judge. அது மட்டுமல்லாமல் இன்னும் அவனை குறித்து சொல்லுவனால் ரொம்ப ஒரு ஹார்ஷ் ஜட்ஜ், ரொம்ப கொடூரமான ஒரு நியாயாதிபதி. அவனை குறித்து அவனுக்கே ஒரு இரக்கம் வந்தது. என்ன வந்தது? அவள் எப்பொழுதும் என்னை தொந்தரவு செய்கிறபடியினால் இவளுக்கு. அதுபோல நீங்களும் நானும் ஜபத்திலே ஆண்டவரை அசைக்க வேண்டும், ஆண்டவரை தொந்தரவு பண்ண வேண்டும். பிள்ளைங்க ரொம்ப தொல்லை கொடுக்கும். எனக்கு அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, எனக்கு இதை செய் அப்பா, அப்பா எனக்கு இதை செய்யுங்க, அம்மா எனக்கு இதை செய்யுங்க என்று ரொம்ப தொல்லை கொடுப்பாங்க. அவங்களால என்ன பண்றதுன்னே தெரியாது. நீங்கள் அப்ப வேற வழி இல்லை, தொலைஞ்சு போ, எப்படியாவது வாங்கிட்டு போ, எடுத்து வாங்கி தரேன், சரி பரவாயில்ல, அதனால என்ன என்று நாம் சொல்லுகிறதை நாம் அன்றாட வாழ்க்கையிலே தாய் தகப்பன் பிள்ளைகள் நன்றாக
இருப்பதை நாம் வாசிக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் முழுவதையும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது அநீதி உள்ள நியாயாதிபதி, பிரேயிங் விடோ, அதை ஜெபிக்கிற அந்த விதவை குறித்து நான் சொல்வேனானால், அவளுக்கு எந்த விதமான ஒரு சப்போர்ட் இல்லை. பிஃபோர் த லா, அந்த சட்டத்துக்கு முன்பாக, அந்த நியாயாதிபதி கோர்ட்டுக்கு முன்பாக நிற்பதற்கு அவளோட சொந்த புருஷனோ கூட யாருமே நிற்க முடியவில்லை. அது மட்டுமல்லாமல் இன்னொரு வார்த்தையை நான் முக்கியப்படுத்துகிறேன். அவளுக்கு எந்த விதமான ஒரு அந்த அவளுடைய காரியத்தை, எனக்கும் எதிராளிக்கும் இருக்கிற அந்த கேஸ், அதை நடத்துவதற்கு she doesn't have any money. ஆனாலும் அந்த நியாயாதிபதி அலட்டி கொண்டிருந்தாள். நீங்களும் நானும் கர்த்தரிடத்திலே போராடி அலட்டி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக நியாயம் செய்வார். அநீதி உள்ள நியாயாதிபதியே நியாயம் செய்யும் பொழுது இரக்கமுள்ள தேவன், உங்களையும் என்னை உருவாக்கிற தேவன் கண்டிப்பாக நியாயம் செய்வாரா, செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. லூக்கா 18ஆம் அதிகாரம் முழுவதும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் குறிப்பு என்னவென்றால் பிரேயிங் விடோ. அந்த பிரேயிங் விடோ குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவளுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும், அவளுக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும். அதுபோல அவனுக்கு அந்த ஜட்ஜ் ரொம்ப ஹார்ட்டட் ஜட்ஜ், மர்சிலஸ் ஜட்ஜ், இரக்கம் இல்லாதவ ஒரு நியாயாதிபதி. அவனே வேற வழியில் அலட்டி கொண்டிருக்கிறபடியினால் எப்படியாவது இதுக்கு தொலைஞ்சு போ. இந்த பிள்ளைங்க கிட்ட அப்பா அம்மா சொல்லுவாங்க, தான் வாங்கி தரேன், அழுது 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 ஒப்பாரி வச்சு சாதிச்சுட்ட, வாங்கிட்டு போ. ஆனா அப்பாவா அம்மாவா பிள்ளைங்களை பத்தி சொல்லுவாங்க. அது போல அவன் சரி இருதயத்தில் சொல்லி கொண்டான். அந்த கடினமான நியாயாதிபதியை இறங்கும் பொழுது உலகத்தையும் அண்ட சராசரங்களை நேசிக்கிற God so loved the world. தேவன் உலகத்தை நேசிக்கிற தேவன் உங்களுக்காக எனக்காக இறங்க மாட்டாரா? கண்டிப்பா இறங்குவார். ஹார்ட் ஹார்ட்டட் ஜட்ஜ். நம்முடைய அவர் சொல்ற ஒரு வார்த்தை, எனக்கும் என் எதிராளிக்கும். நமக்கு வீட்டுக்குள்ளேயும் வேலை ஸ்தலத்திலும் ஊழியத்திலும் நம்முடைய போக்கு வரவிலும் வேலை ஸ்தலத்திலும் எல்லா இடங்களிலும் there is always opposition. நல்லா போல விளங்கிக் கொள்ளுங்கள். எல்லார் வீட்டிலையும், whether it's a servant of God's house or believer's house, whoever may be on the face of the earth, we have a lot of defects and also very opposition, living among opposition. எதிர்ப்பின் சக்தி மத்தியில தான் ஜீவிக்கிறோம். அது குடும்பமா இருக்கட்டும், அது பிள்ளைகளா இருக்கட்டும், நம்மளை பெற்ற தாய் தாப்பனா இருக்கட்டும், நம்மளுடைய சுப்பீரியர்ஸ், அதாவது அதிகாரிகளா இருக்கட்டும், நம்மளுடைய சபார்டினேட்டா இருக்கட்டும், நம்முடைய ஈக்குவலா இருக்கட்டும், there is always opposition. இல்லைன்னு சொல்ல முடியாது உங்களால. 2 பிள்ளைங்க இருக்கும், 3 பிள்ளைங்க இருக்கும், அம்மாவோ அப்பாவோ ஒரு பக்கம் சைடா இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிள்ளைக்கு ரொம்ப மெச்சு பேசுவாங்க. ஒரு பிள்ளையா இருந்தா ஓகே, அது அது அந்த அந்த மாதிரிலாம் தெரியாது. இந்த 2 பொண்ணுங்க, 2 ஆம்பளைங்க, அக்கா தங்கச்சி, தம்பி அண்ணன், இப்படி ஒரு 2-3 பேர் இருக்கிற ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா, அம்மா எங்கேயாவது ஒரு பக்கம் ஒரு சைடா இருப்பாங்க, ஒன் சைடு. அப்பா ஒரு பக்கம் இருப்பார். அது தட் இஸ் நேச்சுரல் ஆல்வேஸ். நான் நிறைய பிலீவர்ஸ் வீட்டில் பார்த்துருக்கிறேன்.
நான் கர்த்தருடைய கிருபையில நான் வந்து ஒரே ஒரு பையன் தான். எனக்கு இந்த ப்ராப்ளமே கிடையாது. எந்த பிரச்சனையும் இல்லை. என்னுடைய brought-up is different. ஆனா அந்த 3 பிள்ளைகள், 2 பிள்ளைங்க, 4 பிள்ளைங்க, 6 பிள்ளைங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 ஒரு 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 சைடாவே இருக்கும். எனக்கு 2 ஆம்பளை பசங்க கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. என் ஒய்ஃப் எடுத்தீங்கன்னா she is always stands for elder son. பெரியவனுக்கு தான் சப்போர்ட். அவன் என்ன தப்பு பண்ணட்டும், அவன் கோவப்பட்டு பேசாம இருந்தாலும் my wife always stands for my own elder son. ரொம்ப வேடிக்கையா இருக்கும், ரொம்ப சிரிப்பா இருக்கும் எனக்கு. நான் கேட்பேன், என்ன அவன் இந்த மாதிரி பேசுறான், இந்த மாதிரி பண்றான், அவனுக்கு நீ இப்படி பண்றியன்னா பதிலே வராது. நான் நல்லா வளர்ந்த பிறகு பேசுறேன். சின்ன பிள்ளைங்களா பேசல. 5 வயசு 6 வயசு சாக்லேட் கேட்குது, இல்லை ஐஸ்கிரீம் கேட்குது, அந்த அந்த ரேஞ்சில் பேசல. grown up fellows. One is married, one is not married. I am talking the present condition of my family. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இங்க வந்து ஐ எம் கமிங் டு த பாயிண்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் வந்து அந்த எதிராளிக்கு எனக்கும் எனக்கும் என் எதிராளிக்கும் அப்படியானால் நமக்கு எல்லா இடங்களிலும் ஒரு ஆப்போசிஷன் உண்டு. பிரேயிங் விடோ, எப்பொழுதும் ஜெபம், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். நமக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், ஆன்சர் வேண்டுமானால் prayer is the answer. வேற எதுவும் நீங்க பேசி ஜெயிக்க முடியாது. பிள்ளைங்க அப்பா அம்மாட்ட பேசி ஜெயிக்க முடியாது, அப்பா அம்மா பிள்ளைங்க கிட்ட சொல்லி ஜெயிக்க முடியாது, ஆஃபீஸ் சிச்சுவேஷன்ல பாஸ் அந்த எம்ப்ளாயி பேசி ஜெயிக்க முடியாது, மினிஸ்ட்ரி சக ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள், சபை மெய்ப்பன் நடத்துகிற மெய்ப்பன், கீழே 10 பேரோ 3 பேரோ 100 பேரோ 200 பேரோ போராட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும். ப்ராக்டிக்கலி ஐ எம் டெல்லிங். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த விதவைக்கு ஒரு காரியம் நடக்கணும். அவ போராடி போராடி அலட்டி கொண்டிருந்தபடியால் நீங்களும் நானும் கர்த்தரை அலட்டி கொண்டிருக்கும் பொழுது கண்டிப்பாக ஜெபத்துக்கு பதில் உண்டு. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இதை பார்த்து கேட்டு கொண்டிருக்கிற யாரானாலும் உங்களுடைய காரியத்துக்கு, பர்சனல் மேட்டர், ஃபேமிலி மேட்டர், அஃபீஷியல் மேட்டர், மினிஸ்ட்ரி மேட்டர், எல்லாத்தையும் உள்ள கொண்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா the prayer is a solution. ஜபந்தான் அதுக்கு விமோசனம். அதை நீங்களும் நானும் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக, முதலாவது பிரேயிங் விடோ, ரெண்டாவதாக நாம் பார்ப்போமானால் இந்த ஒரு காரியத்தை நான் முக்கியப்படுத்த நிறைய குறிப்பு இருக்கிறது. இந்த குறிப்பிலே நான் மேலோட்டமாக பேசுகிறேன். ரெண்டாவது பிரேயிங் பாரசி. லூக்கா 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தை படிங்க. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியே செல்ஃப் ரைச்சஸ்னஸ். அப்படியானா தான் பெரிய யோகியம், ஐ எம் ஓகே, நீங்க எல்லாம் மோசம். நீங்க எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் யூ கப்புள் வித் யுவர் ஃபேமிலி, யூ கேன் கனெக்ட் வித் யுவர் ஆஃபீஸ், கனெக்ட் வித் யுவர் நெய்பர், கனெக்ட் வித் யுவர் ஈக்குவல்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. பரிசேயன் நின்று, தேவனே, அப்படியே ரொம்ப யோகியமா ஜெபம்னா. சிலர் ஜபிக்கிற ஜபத்தான் கேட்டீங்கன்னா, நான் அப்படி இல்லை ஆண்டவரே, நான் அப்படிப்பட்டவன் இல்லை,
நான் அப்படிப்பட்டவ இல்லை, அவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, நான் நல்லா இருக்கிறேன். I'm going to the church regularly, putting my offering and tithe regularly. ஆனாலும் மற்றவங்க மாதிரி நான் இல்லை. இங்க பார்த்தீங்கன்னா விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல ஆல்வேஸ் கம்பேரிங் அதர்ஸ். நீங்களும் பேசுகிற நானும் we should not compare with others. அது எங்கேயும் யாருக்கிட்டையும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. இன்னைக்கு கம்பேர் பண்ணி பேரலல் பண்ணியே we are in failure. அதுவும் என்ன சொல்றான், இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியானால் எந்த அளவுக்கு அவனுக்குள்ளே ஒரு செல்ஃப் ரைச்சஸ்னஸ், அது மட்டுமல்லாமல் அவனுக்குள்ள இருக்கிற பிரடாமினண்டா இருந்த பிரைட், பெருமையை கொஞ்சம் யோசிங்க, நன்றாக யோசிச்சுப்பா. பிரேயிங் பாரசி, அவன் நல்ல நியாயப்பிரமாணம் தெரியுது, ஃபாலோயிங் த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் த அந்த இது நியாயப்பிரமாணம் ப்ரிசெப்ட்ஸ், அதில் உள்ள சட்ட திட்டங்களை அப்படியே ஃபாலோ பண்றவன் பரிசேயன். நீங்களும் நானும் நன்றாக என்ன, நம்ம நல்லா பைபிள் படிக்கிறோம், குடும்ப ஜெபம் இருக்குது, பரிசுத்தம் இருக்குது, கிருபை இருக்குது, வரங்கள் இருக்குது. இதை வச்சு தேவன் கிட்ட போய் நீங்களும் நானும் நெருங்க முடியாது. அதெல்லாம் அவசியம்தான். ஃபேமிலி பிரேயர் அதையே போஸ்ட் பண்ணி, எல்லார் வீட்லயும் நான் கேள்விப்பட்ட வீட்டிலலாம் குடும்பம் சரியில்லை, ஆனா என் குடும்பம் ரொம்ப யோக்கியமா இருக்கு, என் குடும்பம் ரொம்ப பரிசுத்தமா இருக்குது. We are praying family, we are following holiness என்று சொல்லி நம்மளை நாமே மெச்சிக்கொள்வோம். பரிசேயன் என்ன பண்றான், நின்று கம்பேர் வித் அதர்ஸ் சொல்லிட்டு, நாங்க பரவாயில்லப்பா, நான் தப்பிச்சேன். நோ 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 நாட் அட் ஆல். அப்படி இருக்கவே கூடாது. நீங்களும் நானும் எல்லாமே கர்த்தர் நமக்கு கொடுத்தது பெரிய கிருபை தான். ஜபாவியா இருக்கட்டும், வேதத்தை படிக்கிறதா இருக்கட்டும், கர்த்தரோடு நெருங்குற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே பெரிய கிருபை. பட் திஸ் ஃபெல்லோ இஸ் டிஃபரண்ட். His prayer is unwanted prayer. இந்த ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஆல்வேஸ் கம்பேரிங் வித் அதர்ஸ். நான்லாம் அப்படி இல்லை, அவர் தான் அப்படி, அவங்க தான் அப்படி, இவங்க தான் இப்படி, என் குடும்பம் ரொம்ப யோகியம். அப்படிலாம் நீங்களும் நானும் நம்மளை நாமே ஒரு எடை போட்டுக்கொண்டு தராசில் நிறுத்தப்பட்டு நம்மளே நிறுத்தி கொண்டு ஐ எம் ஓகே வித் காட் என்று பேசவே கூடாது. அதனால இந்த விஷயத்திலே பார்த்து கேட்டு கொண்டிருக்கிற அனைவருடன் கர்த்தர் பேசுவாராக. மூன்றாவதாக பிரேயிங் பப்ளிக்கன், ஆயக்காரனுடைய ஜெபம். அடுத்த வசனம் வாசிக்கலாம், 13வது வசனம். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். பாவியாய என் மேல் கிருபையாயிரும். மார்பிலே அடித்து கொண்டு, நன்றாக விளையங்க கொள்ளுங்கள். அவன் அப்படியே நெஞ்சில் அப்படியே அடிச்சுக்கிறான், அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு. He was a tax collector. ரொம்ப பேச விரும்பல, ஏன்னா அது ரொம்ப நிறைய பேர் பாதிக்கும். He was a tax collector. வரி வசூலிக்கிறவன் எப்படி இருப்பான்னு யோசிங்க. உலகத்துல அன்றாட வாழ்க்கையில நாம் எல்லாரும் அதை பார்க்கிறோம். இது சரியில்லை, அது சரியில்லை, இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இருக்குதா, இதுக்கெல்லாம் உங்களுக்கு ப்ரூஃப் இருக்குதா, எல்லாத்தையும் கொண்டாந்தீங்கன்னா
இந்த வரி குறையும், இல்லைன்னா யூ ஹாவ் டு கிவ் சம்திங் எல்ஸ். புரிஞ்சவர்களுக்கு நல்லா புரியும். இதை பார்த்து கேட்டுக்கொண்டு இந்த டாக்ஸ் கலெக்டர் என்ன பண்றான், அவனுடைய காரியத்தை நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படியே வேதனையோடு வரான். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுத்துக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்றான். கவனிங்கள், பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்றான். அப்படியானால் அவன் அந்த ஆயக்காரன் எவ்வளவு அஃபெக்ட் ஆயிருக்கான்னு பாருங்க. அவன் ஜூஸ் அந்த யூதர்கள்கிட்ட இந்த வரி வாங்குற விஷயத்தில் அவன் யாருக்கு வேலை செஞ்சான்னா, ரோமன் கவர்மெண்ட், ஜென்டைல் கவர்மெண்ட், அந்த பீப்புளோட இருந்து வேலை செய்து ரிசீவிங் டாக்ஸ் ஃப்ரம் காட்ஸ் பீப்புள், ஜூஸ். யூதர்களுக்கு அவன் வரியை வசூலித்து கொண்டிருந்தான். பட் he was working under the Roman government. நீங்க ஹிஸ்டரிலாம் படிக்கணும், படிச்சா நமக்கு இதெல்லாம் விளங்கும். இயேசு ஜீவித்த காலம் ரோம அரசாங்க காலம். ரோம அரசாங்கத்தின் மத்தியிலே அதற்குள்ளாக வேலை செய்த ஒரு ஆயக்காரன், ஒரு டாக்ஸ் கலெக்டர். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவன் இருந்த காலத்திலே நன்றாக அவன் எப்படியெல்லாம் ஜீவித்திருப்பான். ஒரு டாக்ஸ் கலெக்டரை காமனாக யோசிங்க. தேர் இஸ் ஆல்வேஸ் எ குட் டாக்ஸ் கலெக்டர் அண்ட் ஆல்சோ பேட் டாக்ஸ் கலெக்டர். அதுக்குள்ள ரொம்ப ஆழமாக நான் போக விரும்பவில்லை. ஆனால் அவன் உணர்த்தப்பட்டவனாக, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். இன்றைக்கு நீங்களும் நானும், ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும், ஞானஸ்நானம் எடுத்த நீங்களும் நானும், அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்களும் நானும், அதாவே எனக்குள்ளே பலவீனம் இருக்கிறது, எனக்குள்ளே ஒரு சிறு சிறு மனத்தாங்கல்கள் காணப்படுகிறது. எல்லா இடங்களிலும் காலையிலிருந்து ராத்திரி படுக்கைக்கு போவதற்கு முன்பாக always I am failure in certain things. We are praying, we are doing good thing, நல்லா ஜெபம் பண்றோம், நல்லா ஊழியம் செய்யலாம், பேசுகிற எனக்கும் இல்லை குறிப்பு இருக்கிறது எல்லாருக்கும். நாம் எல்லாரும் சில இடங்களிலே we are facing or utter failure. தோல்வியை எதிர்கொள்றோம் அல்லது தோல்வியை தழுவிக்கொள்றோம். அதனாலே இந்த விஷயத்திலே நானும் நீங்கள் கர்த்தாவே பாவியாகிய என் மேல் கிருபை, இந்த விஷயத்திலே நான் ஃபெயிலியர் ஆயிடுறேன். Give me grace, Lord. Give me courage. எனக்கு கிருபையை தாரும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை ஜெயிக்க கிருபை செய்வாராக. அடுத்தபடியாக praying, கடைசியாக நீங்க இன்னொரு குறிப்பை வாசிக்கலாம். பிரேயிங் பிரேயிங் லீடர் வாசிங்கள். 18ஆம் வசனம். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். பிரேயிங் ரூலர், பிரேயிங் ரூலர், அந்த தலைவன் அவன் எப்படியெல்லாம் ஜெபிக்கிறான்னு பாருங்க. வாசிங்க, மறுபடியும் வாசிங்கள். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, குட் ஃபாதர், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் நல்ல போதகரேன்னு சொல்றான். அவன் என்ன சொல்றான்? நல்ல போதகரே. அந்த வசனத்திலே தேவன் ஒருவர் தான் நல்லவர் என்று தெரியும். ஏனென்றால் இவனும் நியாய பிரமாணத்தை பின்பற்றினவன். வசனம் சொல்லுகிறேன், வேண்டுமானால் பிறகு வாசிக்கலாம், நேரமில்லை. 25ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், 86ஆம் சங்கீதம்
5ஆம் வசனம். இந்த 3 வசனத்திலும் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ரொம்ப தெரிந்த வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். Taste and see that the Lord is good. அத 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நன்றாக விளங்கிக் கொள்ள, கர்த்தர் ஒருவன் நல்லவர். அதனால்தான் இம்மீடியட்டா சொல்றான் அவன். அந்த தலைவன் என்ன சொல்றான்? the ruler of the synagogue. அவன் ஒரு தலைவனாக இருக்கிறான். அவன் இம்மீடியட்டா சொன்ன, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை நீங்களும் நானும் சொல்லுவோம். நீங்க நல்லவர் தான் நினைச்சு உங்ககிட்ட இதெல்லாம் நான் உங்ககிட்ட பேசுறேன். நீங்க இதுக்கு ஏதாவது நல்ல பதில் சொல்லுங்கன்னு சொல்றோமா இல்லையா? உலக பிரகாரமாக அது வீடோ, வேலை ஸ்தலமோ, மினிஸ்ட்ரியோ, எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு கம்பேர் பண்ணுங்க. குட் டீச்சர், நல்ல போதகரேன்றான். அப்படியானால் தேவன் நல்லவர் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அவன் நியாய பிரமாணத்தை பின்பற்று. ஆனாலும் இயேசு சொல்றார், உன் பேரிலே எனக்கு ஒரு குறை உண்டு. வாசிக்கலாம், வாசியுங்கள் அந்த வசனத்தை. 22வது வசனம் வாசியுங்கள். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உனக்கு உண்டானவர்கள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அடுத்த இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். இந்த 22ஆம் வசனம், உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு. தாய் தகப்பனும் காண பண்றேன். அதை மட்டும் அவன் சொல்ற பாருங்க. அந்த வசனத்துல, அந்த 20ஆம் வசனத்துல நியாய பிரமாணத்தை அச்சு விடாமல் பின்பற்றினவன். நான் எல்லாமே பின்பற்றுறேன், பொய் சாட்சி சொல்லல, தாய் தகப்பனை கணம் பண்றேன் என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே. கற்பனைகளை என்றார். அதற்காக இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் நான் பின்பற்றுகிறேன். ரைட் ஃப்ரம் மை யூத், ரைட் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட். சின்ன வயசுல இருந்து நான் எல்லாவற்றையும் நான் ஃபாலோ பண்றேன்னு சொல்றான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த விஷயத்துல உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று இயேசு சொன்ன உடனே அவன் துக்கப்பட்டு அவன் விலகி போறான். நீங்க ஆவிக்குரிய ஜீவித்திலே நீங்களும் நானும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமானால், நாம் அனைவரும் இந்த திருவிருந்திலே பங்கெடுப்பதற்கு முன்பாக, கர்த்தாவே என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பலிபடத்தில் வைக்கிறேன் என்று கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் என் பேரை சொல்லுவார். நல்லா கவனியுங்கள். என் பேரை சொல்லி, டேனியல் உன் மேல ஒரு குறை இருக்குதுன்னுவார். அந்த இடத்துல உங்க பேரை வச்சு பாருங்க. அந்த இடத்துல ஒரு வாலிபன் இருக்குது, அந்த இடத்துல உங்க பேரை வச்சு நீங்க ஜெபம் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆராய்ந்து பார்த்தால், you have lack one thing. இங்கிலீஷ் பைபிள்ல one thing is lack, ஒரு குறை உண்டு. நம்ம அப்பா அம்மா சொல்லுவாங்க பிள்ளைங்க கிட்ட, இல்ல பிள்ளைங்க அப்பா அம்மாட்ட சொல்லும். வளர்ந்த பிள்ளைகள் எல்லாம் நல்லவர் தான் எங்க அப்பா, எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க தான், என் வீட்டு, ஆனாலும் என் அண்ணங்கிட்ட இந்த குறை இருக்குது, என் தங்கச்சி கிட்ட இந்த குறை இருக்குது, என் அம்மாட்ட இந்த குறை, ஏதோ ஒரு குறை நம்முடைய கண்கள்ல பளிச்சுன்னு படும். நல்லா யோசிச்சு பாருங்கள். பிராக்டிக்கலா பேசுறேன். அது அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும், பெற்ற பிள்ளைகளா இருக்கட்டும், எல்லாம் நல்லவன் தான், எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் ஓகே. பட் இது இந்த குறைய நான் எங்க போய் சொல்றது? யாருக்கிட்ட சொல்றது? அப்பாவை பத்தி சொல்ல முடியாது, அம்மாவை பத்தி சொல்ல முடியாது, அண்ணனை பத்தி சொல்ல முடியாது, தங்கச்சியை பத்தி சொல்ல முடியாது. உன் பேரில் எனக்கு குறை உண்டு.
இந்த திருவிந்த நாளிலே நீங்களும் நானும் பலிபீடத்திலே நம்ம வைத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் பேசுகிற என்னோடையும் உங்களோடையும் இடைப்பட்டு என்ன சொல்வார்? மகனே மகளே, one thing is lacking, one thing is lacking. ஒரு பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, அதை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். கர்த்ததாமே உங்களோடும் என்னோடும் இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரோடும் அனைவரோடும் பேசுவாராக. பிரேயிங், அந்த அவனுடைய ரூலர், பிரேயிங் ரூலர். கடைசியாக 5வதாக வாசிக்கலாம். வாசியுங்கள் 38வது வசனம். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று இரங்கும் மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். அதிகமாய் கூப்பிட்டான். அப்படியானால் he knows the son of David is a healer. தாவீதின் குமாரன் சுகம் கொடுப்பார், விடுதலை கொடுப்பார், எனக்கு கண்ணு தெரியும்னு ஒரு நம்பினான், விசுவாசித்தான். ஆனால் அந்த ரூலர், அந்த பிரேயிங் ரூலர், அந்த தலைவன் இயேசுவை முழு மனதோடு விசுவாசிக்கவில்லை. ஆனால் கண்ணு தெரியாத இந்த பெக்கர், இந்த பிச்சைக்காரன் எரிகோவின் வாசலில் உட்கார்ந்து கொண்டு, அந்த போற வழியிலே உட்கார்ந்து கொண்டு பிச்சை கேட்கிற விஷயத்தில் he heard about the son of David. தாவீதின் குமாரனை குறித்து கேள்விப்பட்ட உடனே, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உடனே அவனுக்கு அங்க விசுவாசித்தான். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீங்களும் நானும் நம்பணும். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த நானும் நீங்களும் டோட்டல் ஃபெய்த் இருக்கா? நாட் பார்ஷியல் ஃபெய்த். சம் லெவல் ஆஃப் ஃபெய்த் இல்லை, சம் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபெய்த் இல்லை, முழு விசுவாசம் இருக்கான்னு யோசிங்க. அந்த இடத்துல எல்லாருக்கும் டிஃபெக்ட் வரும். நான் எவ்வளோ ஜெபிச்சேன், பாப்பா நடக்குதான்னு பார்க்கலாம், யோசிப்போம், கர்த்தர் செய்கிறாராம் பார்க்கலாம். ஆனால் ஒரே சென்டென்ஸ், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், அப்படியானால் த டோட்டல் கமிட்மெண்ட். அவன் டைரக்டா வரான். அவனை அதட்டுறாங்க, சீஷர்ல அதட்டுறாங்க, முன்னாடி போறவங்க பின்னாடி போறவங்க கத்தாதன்றாங்க. ஆனாலும் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று ஓயாமல் சத்தமிட்டு கூப்பிட்டபடினாலே இயேசு அவனுக்கு சுகம் கொடுத்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஓயாமல் விடாமல் கூப்பாடு போட்டு கத்தரிடத்துல கேட்கும் பொழுது கத்தர் உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவாராக. ஆகினாலே இந்த இடத்திலே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். 43ஆம் வசனம். உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். நல்லா பாட்டு பாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை புகழ்ந்து கொண்டு ஸ்தோத்தரித்து கொண்டு அவன் பின்னாக, இயேசு பின்னாக போனான். ஆம் பிரியமானவர்களே, 5 காரியத்தை இந்த காலைவெளியிலே நாம் தியானித்தோம். praying widow, praying Pharisee, praying publican, praying ruler, praying beggar. 5 பேரும் வித்தியாசமாக ஜெபம் பண்ணார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆங்கிள். இந்த விதவை ரொம்ப கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. நமக்கு எல்லாம் இருக்கும், வீடு இருக்கும், சொத்து இருக்கும், சுதந்திரம் இருக்கும், அப்பா அம்மா இருப்பாங்க, பிள்ளைகள் இருக்கும், பேர பிள்ளைகள் இருக்கும். yet we are alone like a widow. விடோ போல, விதவை போல ஒரு எம்டினஸ், ஒரு காலியான ஒரு சூழ்நிலையை அன்றாட வாழ்க்கையிலே ஒரு சிலர் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். This is a prophetical utterance for some people, those who are
seeing and hearing the word of God. நன்றாக யோசித்து பாருங்கள். ஆவியானவர் உங்களோடும் எல்லாரோடும் அவர் பேசுகிறார். அந்த விதவை இருந்தது போல ஒரு மாதிரி கைவிடப்பட்ட சூழ்நிலை, ஒரு மாதிரி புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை, செட் அசைட். அந்த விதவைக்கு எதுவுமே கிடைக்காது, புருஷன் இல்லை, ஒண்ணுமே அவளால செய்ய முடியல. ஆனால் வைசி வேர்சர், நாணயத்தின் மறுபக்கம் அடுத்த பக்கத்தில் யோசியுங்கள். நமக்கு எல்லாம் இருக்குது. I got everything, we got everything, but we are alone before the sight of God. வீடு இருக்கா, மனைவி இருக்கா, பிள்ளைங்க இருக்கா, சொத்து இருக்கா, சுதந்திரம் இருக்கா, இன்கம் இருக்கா, everything I got, but I am like a widow. அவர் விதவை போல இருந்து எதுவுமே எனக்கு நடக்கலையே. அநீதி உள்ள நியாயாதிபதியை அலட்டி கொண்டு இருந்தபடினாலே அவன் தன் இருதயத்தில் சொல்லி கொண்டான், சரி இவளுக்கு ஏதாவது செய்யலாம். அப்படிப்பட்ட கடினம் உள்ள நியாயாதிபதியை இறக்க மாற்றின கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பாரா, கேட்க மாட்டாரா? கண்டிப்பா கேட்பார். கண்டிப்பா விடுதலை உண்டு. அந்த பிரேயிங் விடோ போல நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். அந்த பிரேயிங் பெக்கர், தாவீதின் குமாரனே இறங்கும் ஐயா, என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய பாதை, என்னுடைய இது யாருக்கும் விளங்க மாட்டேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை, யூ ஆர் ஆல் இன் ஆல், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் விடாமல் ஜெபிக்கிறீர்கள், கண்டிப்பாக அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். தாவீதின் குமாரன் இறங்குகிற குமாரன், பெற்ற தாய் தகப்பன். நீங்களும் நானும் சில வேளையில பிள்ளைகளுக்கு இறங்க மாட்டோம். தட் இஸ் சம் நேச்சர். நான் ரொம்ப ஆழமாக போக விரும்பவில்லை. ஆனாலும் உலகத்திலே அப்படி நடக்கிறது. இந்த விடோக்கு அப்படி நடந்தது. அதுபோல எல்லா வீடுகளிலும், எல்லா பரிசுத்தவான்களுடைய வீடுகளிலும், கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில் வீடுகளிலும் சில காரியங்களை நாம் உலுக்கி கேட்க வேண்டியதா இருக்குது, அசைத்து கேட்கணும், எந்த விதமான பதிலுக்கு. ஆனால் தாவீதின் குமாரன் உங்களுக்கு இறங்குவாராக. அப்படியே சொல்லுகிற ஆமேன் சொல்ல முடியுமா? உண்மையாவே தாவீதின் குமாரன் இறங்குவார். நீங்க போகிற பாதை மென்டலி, பிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி, மினிஸ்டரிக்கலி, எல்லா விஷயத்திலும் கர்த்தர் உங்களுக்காக கண்டிப்பாக இறங்குவார். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே நான் உங்களை தைரியப்படுத்துகிறேன், உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபம் பண்ணலாம். Praise the Lord.